கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட தேவன் நம்மோடு பேசுவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? அவர் பேசுகிற தெய்வம். உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில தேவன் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை நாளை செய்வார். பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 95 அதுல 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய உண்டாக்கினவர் என்ன பண்ணா, அவர் முன்பாக நம்ம முழங்கால் யாவும் முடங்குமா. பூமியில் உள்ள அந்த முழங்கால் போட்டு ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது இந்த முழங்கால் போட்ட அந்த பைபிள் பார்த்தீங்கன்னா முழங்கால் போட்ட எத்தனையோ ஜெப வீரர்கள் நம்ம பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் முடங்காம இருக்கிறதோ நீங்கள் முழங்கால் போட்டு தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். முழங்கால் போட்டு ஜெபித்த தானியல் 3 வேளையும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண. அந்த முழங்கால் போட்டு ஜெபிக்கும்னா சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அவர் விரோதமாக எத்தனையோ விதமான குற்றச்சாட்டுகளை தானியல் மேல் வைத்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஆண்டவனை பாதுகாத்தார். அந்த இடத்துல பெரிய ஒரு அதிகாரியாக தானியலை மாற்றினார் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கீங்களா? அது எந்த பிரச்சனை இருந்து ஆண்டவருக்கு ஒரு தூசி மாதிரி. நீங்க செய்ய வேண்டியது முழங்கால் போட்டிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இந்த ஏசப்பா எப்படி எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, முழங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது நீங்க முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு வெற்றியை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிட்டு கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவங்க அநேக விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் யாருன்னா, அதை போட்டிருக்கு 5ஆம் வசனம் போட்டிருக்கு 95:5 சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. ஏன்னா அண்டசராசியும் படைத்த ஆண்டவருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடும் பொழுது நம்ம வாழ்க்கையில எத்தனை விதமான போராட்டம் இருந்தாலும் அது தலைக்கு மேல இருந்தா போனோம் ஆண்டுக்கு முன்பாக அது தவிடுபடி ஆகும்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். அந்த முழங்கால் பட்டி ஜெபிக்கும் பொழுது எளியா முழங்கால் பட்டி அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நன்மைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, பாவங்களை மன்னிங்கப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, முழங்கால் படி கேட்டு பாருங்க. நிச்சயமாய் நடக்க முடியாத காரியத்தை நடக்க வைக்கிற ஆண்டவர். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவன் மகாராஜாவும் 3ஆவது சொல்லுது, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவும் இருக்கிறார். இந்த மகாராஜா மகத்துவமான ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். அவர் முன்பதாக நம்மளோட முழங்கால் போட எனக்கு முழங்கால் போட சந்தோஷமா இருக்கும். முழங்கால் போட்டு நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிரசன்னம், அந்த தேவனுடைய வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்க குடும்பத்துல அநேக விதமான நன்மைகளை நீங்க பார்க்க முடியும். அதனை செஞ்சு பாருங்க. நிச்சயமாய் ஒருவேளை என்னால முழங்கால் போட முடியல, மாஸ்டர் எனக்கு நடக்க முடியல, பரவாயில்ல, முழங்கால் போடாலும் பரவாயில்ல, நின்னாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க செபிச்சு அந்த முழங்கால் படி ஜெபம் பண்ணா அதுல விசேஷித்தமான, ஏன்னா தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது, முழங்கால் படி தேவனை ஸ்தோத்தரிக்கும் முழங்கால் படியிட்டு நம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது அநேக நன்மைகளை நாம் பெற்று மூளை சாதிக்காத முழங்கால் சாதிக்கும். ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம முழங்கால் படி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை முழங்கால் படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில வல்லமை இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், தடைகள் விலகட்டும், பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.